கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் சீயோனை தெரிந்து கொண்டு அவருக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படியாக விரும்பினார் என்று நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். நம்மை தேவன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை விட நம்மை அவர் சொந்த ஜனங்களாக, அவரை துதிப்பதற்காக, அவரை விசுவாசிப்பதற்காக, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். உண்மையாகவே நம் வாழ்விலே இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் தியானிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக, உயிர்ப்பிக்கிறதாக, ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான சோதனையூடாக கைவிடப்பட்ட சூழலைக்குள் இருப்பது போல நாம் இருந்தாலும் கூட ஒன்றை மறக்க வேண்டாம். கர்த்தர் எவ்வளோ ஜனங்களை விட்டு நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அதனால் நம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே நாம் நம் பாரங்கள் யாவற்றையும் தேவ சமூகத்தில் கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. நம்மை விட சிறப்பான மக்கள், நம்மை விட பக்தியுள்ள மக்கள் எல்லாம் ஏராளமாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனாலும் அவர்களை விட தேவன் நம்மை தெரிந்து கொண்டான்னு சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவ பார்வையிலே எப்பேற்பட்ட விசேஷமான ஜனம் என்பதை. அதனால் நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு நெருக்கமான ஒரு நபர், ஒரு பெரிய நபராயிருந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம் வாழ்விலே நமக்கு நெருக்கமானவர், நம்முடைய பிரச்சனையெல்லாம் அறிந்தவர் தேவனாக இருக்கிறபடினாலே, அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால் வேதத்தில் பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைதாலும் கூட ஒன்றை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோமாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனம் என்பதை நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே இந்த 2 மாதம் கிருபை நடத்தின தேவன் வருகின்ற 3வது மாதம் நடத்த வல்லவராக இருக்கிறபடினாலே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று நினைத்து தேவனை நாம் சார்ந்து வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். அலைந்தேன் பல நாள் உண்மையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை, அலைந்தேன் பல நாள் உண்மையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை, அனைத்தீரன்பாரே என்னையும் அனைத்தீரன்பாரே, அனைத்தீரன்பாரே என்னையும் அனைத்தீரன்பாரே, அன்பே 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 யாருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. எவ்வளோ ஜாதிகளை விட்டு, பூமியில் இருக்கிற எவ்வளோ ஜனங்களை விட்டு தேவன் அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டபடினால், அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த 2 மாதம் எங்களை தெரிந்து கொண்டு நேசித்து எங்கள் பாதையில் வந்த துன்பங்கள், துயரங்கள், குழப்பங்கள் மத்தியிலே தாங்கி ஏந்தி சுமந்து இந்த நேரம் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற 3வது மாதத்தை கூட சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துங்க. நீர் எங்கள் பிரச்சனையெல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே நிச்சயமாகவே நாங்கள் அப்பா அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவோம், பலவீனத்திலிருந்து சுகமடைவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.